அருண், பீரோல பணம் வச்சிருக்கேன். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். பக்கத்துல பெரிய மெடிக்கல் ஷாப் ஒன்னு இருக்கு. அங்க நீங்களும் நானும் போயிட்டு அத்தைக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அத்தைக்கு சுகர் செக் பண்ற மெஷின், அதுக்கப்புறம் புதுசா ஒரு வீல் சேர் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். திவ்யா ஒரு நிமிஷம். உனக்கே திவ்யா இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஒன்றும் இல்லைங்க, பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன். ஆனா என்னோட லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஜாப் ஸ்டெபிலிட்டி இல்ல, அதோட பேங்க் பேலன்ஸ் வந்து ஆவரேஜை விட கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால லோன் கேன்சல் ஆயிடுச்சு. அத்தை இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நாம தானே அவங்கள நல்லா பாத்துக்கணும். அதான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வேணும்னு 2 நாள் முன்னாடி சொல்லி வச்சிருந்தேன். அவங்க இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதான் பணத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க இதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். எனக்கு மட்டும் சரியான ஒரு வேலை இருந்திருந்தா என் திவ்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நான் பண்ண வேண்டிய கடமையெல்லாம் எனக்காக நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா உன்ன திவ்யா, இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்காத அளவுக்கு நடந்துக்குவேன். திவ்யா. திவ்யா. சொல்லுங்க. முன்னாடி எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை போய் நான் முழுக்க உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தப்போ கூட நீதான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்த. இப்போவும் நீதான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. ஆனா இனிமே நீ யார்கிட்டையும் வட்டிக்கெல்லாம் பணம் வாங்காத. ஏன்னா பேங்க் லோனா இருந்தா கூட நம்ம இஎம்ஐயா பே பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினா நீ சம்பாதிக்கிற பணம்லாம் இதுக்கே போயிடும். எனக்கும் கூடிய சீக்கிரம் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நீ சுமக்கிற சுமைய நானும் ஷேர் பண்ணிக்கிறேன்.